என் பொண்டாட்டி இந்த திருவிழா கூட்டத்துல காணும். நானும் தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு தேடுன்னு தேடி திருவிழான்னு வந்தாலும் திங்கிறத தவிர இவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. எங்க உடங்கச்சி போட்டாலும் கீழ் நின்றுவாய். ஒருவேளை இங்க இருப்பாளேன்னு சொல்லிட்டு நானும் அங்க போய் நின்னா என் குடும்பமே அங்கதாங்க நிக்குது. அது கூட பரவாயில்ல, அன்னதான சாப்பாடு வாங்க வந்தவன் என்னமோ அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஹாய்னு கை காமிச்சிட்டு ஹாயா நிக்கிறான் நம்ம மாதேஷ். ஒரு வழியா குடும்பத்தை கண்டுபிடிச்சாச்சு. நானும் கூட்டத்தோட கூட்டமா குறுக்கோலியில பூந்து அன்னதானத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா தம்பி குறுக்காலாம் வரக்கூடாது, கீழே வாப்போ அப்படின்ட்டாங்க. சும்மா விடுவனா நானு ஆர்த்தியோட அன்னதானத்தை பிடிங்கிட்டு மறுபடியும் ஆர்த்தி கியூல வர வச்ச. ஒரு வழியா நம்மளுக்கு காலையில சாப்பாடு கருமாரியம்மன் கோயில்ல முடிஞ்சிச்சு. நைட்டு டின்னருக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அட இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் கோயில்ல விதவிதமா போடுறாங்கன்னு சொன்னதுமே நானும் ஆர்த்தியும் வேக்குன்னு ஓடி போய் விநாயகர் கோயில்ல நின்றுட்டோம். விநாயகருடைய அருளால எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டோம். விடிஞ்சதும் என்ன பண்ண போறோமோன்னு காலையில கவலையோட உட்காந்துட்டு இருந்தோம். அப்பதான் கருமாரியம்மன் கோயில்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க போற?